புது வழி படைத்திட அன்புடன் வாருங்களே. விடுதலை ராகங்கள் விடியலின் கீதங்கள் முழங்கிட வாருங்களே. புது உலகமைத்திட புது வழி படைத்திட அன்புடன் வாருங்களே. வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள், அனைவரும் வாருங்களே, அனைவரும் வாருங்களே. அன்புக்காகவும் அமைதிக்காகவும் இயேசு வருவானார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் அவரே பலியானார். அன்புக்காகவும் அமைதிக்காகவும் இயேசு வருவானார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் அவரே பலியானார். ஒன்று கூடுவோம், உணர்ந்து வாழுவோம். ஒன்று கூடுவோம், உணர்ந்து வாழுவோம். சுயநலம் நீக்கி பிறநலம் காத்து அன்பில் நாம் இணைவோம். வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள், அனைவரும் வாருங்களே, அனைவரும் வாருங்களே. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் இந்த நாட்டினுடைய குடியரசு நாளை கொண்டாட குழுமியிருக்கிற நாம் இந்த தேசம் தந்திருக்கிற அனைத்து நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவதோடு இந்த நாட்டில் வாழ்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும், ஏழை எளியவர்களுக்காகவும், உழைப்பாளர்களுக்காகவும், மிக குறிப்பாக விவசாய மக்களுக்காகவும் வரம் வேண்டுவோம். இந்த நாட்டின் நலனில் அக்கறையுள்ள ஒவ்வொரு நபர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற தலைவர்கள் ஆசைப்படுகிற அனைத்து அன்பர்களுக்காகவும் நாம் அனைவரும் ஒருங்கே ஒரே தேசமாக இணைந்து வாழக்கூடிய சூழல் இந்த தேசத்தில் உருவாக இந்த நாளிலே ஜெபிப்போம். அதே வேளையில் மிக சிறப்பாக திரு இருதய ஆண்டவர் ஸ்தாபகத்தை புதுப்பித்தல் மற்றும் நன்றியறிதலாக இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மறைந்த கார்மேல் அவர்களுடைய ஆன்ம இளைப்பாட்சிக்காக சகாய திரவியம் குடும்பத்தினர் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். மறைந்து 41வது ஆண்டு நினைவு நாள் கொண்டாடப்படுகிற விக்டோரியா அவர்களுடைய ஆன்ம இளைப்பாட்சிக்காக இந்த திருப்பலி அர்ப்பணிக்கப்படுகிறது. கிறிஸ்டினா அவர்களுடைய ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும், ஆரோக்கியம் அவர்களுடைய ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும் இந்த திருப்பலி அர்ப்பணிக்கப்படுகிறது. மைக்கேல் அவர்களுக்கு ஆண்டவர் தந்த நல்ல சுகத்திற்காகவும் நல்ல உடல்நலம் தேர வேண்டியும் இந்த நாளில் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நமது தாய் திரு அவையானது ஆயர்களான புனித திமோத்தேயு, தீத்து இவர்களின் நினைவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது. மேலும் நமது இந்திய தாய் திருநாட்டின் 72வது குடியரசு தின விழாவையும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். குடியரசு என்றால் நம் நினைவில் வருவது மக்களுக்கான ஆட்சி என்பதாகும். 1947 இந்திய விடுதலைக்கு பிறகு மக்களாட்சி மட்டுமே ஒரு நாட்டின் சிறப்பென வளர்ச்சிக்கு அடையாளம் என கருதிய டாக்டர் B.R. அம்பேத்கர் தலைமையில் இந்திய அரசில் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அன்று மக்களின் நலனை மட்டும் கருத்தில் கொண்டு நிறைவேற்றப்பட்ட சட்டங்களில் இன்று மறைக்கப்பட்டு பல்வேறு விதங்களில் மக்களின் நலனை மதிப்பதற்கு பதிலாக பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறன. இன்று இது ஒரு புறம் இருப்பினும் நம் நாட்டிற்காக உழைத்து உயிர் நீத்த தியாகிகளை நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி கொடுவோம். அடுக்கடுக்காய் அநியாயங்கள் பெருகினாலும் ஆட்சியாளர்களின் ஆணவம் தலை தூக்கினாலும் நம் ஆண்டவர் நல்ல ஆயனாக அரசராக நம்மை ஆழ்வார் என நம்பிக்கையை உறுதிப்படுத்துவோம். பல்வேறு பிரச்சனையால் எழுந்து நடக்க முடியாமல் வேதனைப்படும் சகோதர சகோதரிகளுக்காக, சிறப்பாய் விவசாய பெருங்குடியினர்களுக்காக ஜெபிப்போம். இன்றைய முதல் வாசகம் கூறுவது போல, தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் இரக்கமும் அமைதியும் நம்மீதும் நம் இந்திய தேசம் மீதும் கிடைக்கும்படியாய் ஜெபிக்க இந்த தெய்வீக தியாக பலி இணைவோம். இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அவர்கள் நடுவே குடியிருப்பார்.
அவர்கள் அவருக்கு மக்களாயிருப்பார்கள். கடவுள் தாமே அவர்களோடு எப்போதும் இருப்பார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கட்டையான புனிதர்களையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோடு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவரின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தை வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, உமது வியத்தகு திட்டத்திற்கு ஏற்ப எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தும் நீர் எங்கள் நாட்டுக்காக உம்மிடம் கொண்டு வரும் எங்கள் வேண்டல்களை கனிவுடன் ஏற்றருளும். இவ்வாறு எம் நாட்டு தலைவர்கள் ஞானத்தாலும் குடிமக்களின் ஒருமைப்பாட்டாலும் நல்லிணக்கமும் நீதியும் உறுதிப்படுத்தப்பட்டு மனித வாழ்வு அனைத்தின் மேன்மை அனைத்தும் காக்கப்படுவதாக. உமோடு தூயாவியாரின் பிளறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். புதிய உடன்படிக்கை. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 31, இறை வசனங்கள் 31 34 முடிய. அதிகாரம் 31, இறை வசனங்கள் 31 34 முடிய. இதோ நாள்கள் வருகின்றன, அப்பொழுது நான் இஸ்ரேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அவர்களுடைய மூதாதையரை எகிப்து நாட்டினின்று விடுவிப்பதற்காக அவர்களை நான் கைப்பிடித்து நடத்தி வந்த பொழுது அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை போன்று இது இராது. நான் அவர்களின் தலைவராயிருந்தும் என் உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். அந்நாட்களுக்கு பிறகு இஸ்ரேல் வீட்டாரோடு நான் செய்ய இருக்கும் உடன்படிக்கை இதுவே. என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தமக்கு அடுத்திருப்பவருக்கோ சகோதரருக்கோ கற்றுத்தர மாட்டார். ஏனெனில் அவர்களுள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர் என்கிறார் ஆண்டவர். அவர்களது தீச்செயலை நான் மன்னித்து விட்டேன், அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பாடல் எண் 227. சிகரத்தில்
அமைதி. அன்பு மொழியை வளர்த்திடுவோம், அருளி பயிரை அறுத்திடுவோம். அன்பு மொழியை வளர்த்திடுவோம், அருளி பயிரை அறுத்திடுவோம். அமைதி அமைதி, என்றும் என்றும் அமைதி. அமைதி அமைதி, என்றும் என்றும் அமைதி. அமைதியின் தெய்வமே இறைவா, என் இதய தலைவனே. உறவை தேடிய உரிமைகள் காத்தால் அமைதி அமைதி. உயிரை மதித்தால் உண்மையில் நிலைத்தால் அமைதி அமைதி. உறவை தேடிய உரிமைகள் காத்தால் அமைதி அமைதி. உயிரை மதித்தால் உண்மையில் நிலைத்தால் அமைதி அமைதி. ஓங்கும் வன்முறை ஒழித்திடுவோம், ஏந்தும் ஆயுதம் கலைத்திடுவோம். ஓங்கும் வன்முறை ஒழித்திடுவோம், ஏந்தும் ஆயுதம் கலைத்திடுவோம். அமைதி அமைதி, என்றும் என்றும் அமைதி. அமைதி அமைதி, என்றும் என்றும் அமைதி. அமைதியின் தெய்வமே இறைவா, என் இதய தலைவனே. அருள்வாய் அருள்வாய், யாமே நீ தேடுகின்ற அமைதி. அமைதி அமைதி, என்றும் என்றும் அமைதி. அமைதி அமைதி, என்றும் என்றும் அமைதி. அமைதியின் தெய்வமே இறைவா, என் இதய தலைவனே. இரண்டாம் வாசகம். அனைவருக்காகவும் மன்றாடுங்கள். திருத்தூதர் பவுல் திமேத்தியுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 1 முதல் 6 வரை. அன்பிற்குரியவர்களே, அனைவருக்காகவும் மன்றாடுங்கள். இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே. இறைப்பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும் உயர்நிலையிலுள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள். இதுவே நம் மீட்பராகிய கடவுளின் முன் சிறந்ததும் ஏற்புடையதும் ஆகும். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டும் என அவர் விரும்புகிறார். ஏனெனில் கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே. அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். அனைவரின் மீட்புக்காகவும் அவர் தம்மையே ஈடாக தந்தார். குறித்த காலத்தில் அதற்கு சான்று பகர்ந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah.
அல்லேலூயா தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 8. வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 31 முதல் 36 முடிய. அக்காலத்தில் இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார். யூதர்கள் அவரை பார்த்து, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என நீர் எப்படி சொல்லலாம்? நாங்கள் யாருக்கும் ஒருபோதும் அடிமைகளாய் இருந்ததில்லை, நாங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர் ஆயிற்றே என்றார்கள். அதற்கு இயேசு, பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். வீட்டில் அடிமைக்கு நிலையான இடம் இல்லை, மகனுக்கு அங்கு என்றென்றும் இடம் உண்டு. மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்பின் சகோதர சகோதரிகளே, 72வது குடியரசு நாளை இன்றைக்கு இந்த நாட்டின் எல்லா மக்களோடும் இணைந்து நாமும் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் என்ற உரிமையோடும் மகிழ்வோடும் கொண்டாடுகிறோம். நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, சிறியவற்றில் நீ மிக பொறுப்பாளனாக இருந்தாய், பெரியவற்றிற்கு முன்னை அதிகாரியாக அமர்த்துவேன். ஆண்டவர் சொல்லுகிறார். சின்ன சின்ன காரியங்களில் நம்பிக்கையாக இருக்கிற மனிதர்களிடத்தில் பெரியவற்றை ஒப்படைக்கிறார் ஆண்டவர். எனில் நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை மிகச்சரியாக பயன்படுத்தி, நான் சொல்லுகிறேன் மிகச்சரியாக பயன்படுத்தி, அவற்றின் வழியாக எல்லோரையும் அரவணைக்க முயல்வது என்பது நல்ல பண்பு. அதீதமான செல்வங்களை கொண்டு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் மீண்டும் சொல்லுகிறார். உன்னிடத்தில் இருப்பவற்றை வைத்து உன் நண்பர்களை தேடிக்கொள். இன்றைக்கு நற்செய்தி, the truth will set you free. What is the truth? என்ன உண்மை? எந்த உண்மை உங்களை விடுவிக்கும் என்பதை குறித்து நாம் சற்று கவனப்பட வேண்டும். அன்பின் சகோதர சகோதரிகளே, எனக்கு வீடு இருக்கிறது, எனக்கு குடும்பம் இருக்கிறது, மதில் சுவர் எல்லாம் எழுப்பி அதில் 2 காவலுக்கு நாய்களை வைத்து மிக பாதுகாப்பாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மற்றவற்றை குறித்தான அக்கறையோ கவலையோ எனக்கு பெரிதாக இல்லை. என் குடும்பம், என் வாழ்வு, என் மக்கள், எனக்கு எல்லாம் இருக்கிறது. வீடு இருக்கிறது, எனக்கு நீர் இருக்கிறது, எனக்கு காற்று இருக்கிறது. ஆனால் நான் எங்கே இருக்கிறேன் என்றால், எல்லையில்லாமல் பறந்திருக்கிற இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் ஒரு நாட்டின், அந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களோடு குடியமர்ந்திருக்கிறேன். நான் குடிமகன், குடிமகள், இந்த தேசத்தினுடைய பிரஜை. ஆனால் நான் என்னில் மட்டுமே வாழ்கிறேன், என்னோடு மட்டுமே இணைந்திருக்கிறேன். பிறர் நலனுக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தான கேள்வி எல்லாம் எனக்கு இல்லை. நான் எனது கடமையை செய்து கொண்டு போகிறேன். கடமை என்றால் என்ன? மீண்டும் கேட்கிறார்கள், ஏன் இப்படி சொல்லுகிறீர்கள்? நீங்கள் உங்களுக்கு மட்டும் இருந்து கொண்டு இருக்கிறீர்கள்.
பொழுது அவர் சொல்லுகிறார், I create a comfort zone for my family wherein which I can live peacefully. நான் ஒரு பாதுகாப்பான ஒரு வளையத்தை உருவாக்குகிறேன், என் குடும்பத்தோடு வாழ்வதற்கு முயற்சிக்கிறேன். எனவே அதற்காக உழைக்கிறேன், அதற்காக படிக்கிறேன், அதற்காக பொருள் ஈட்டுகிறேன், பணம் ஈட்டுகிறேன், வருவாய் கொண்டு வருகிறேன், வீணாக அழிப்பதில்லை, அடுத்தவரை வஞ்சிப்பதில்லை, நான் எனக்கு சரியாக திட்டமிட்டு வாழ்கிறேன். Is it really a comfort zone? Comfort zone cannot bring success. மிக அழுத்தமாக சொல்லப்படுகிறது, பாதுகாப்பாக நீங்கள் இருக்கிற வளையம் என்பது வெற்றியை கொண்டு வராது. வேறு என்னதான் கொண்டு வரும்? 99% of the human life has proved that uncomfortable zone will give you success and victory. Then where is the truth? எங்கே உண்மை இருக்கிறது என்று கேட்டால், எங்கே நீங்கள் அசௌகரியமாக உணர்கிறீர்களோ, என்னால் இந்த இடத்தில் நிற்க முடியவில்லை என்று எந்த இடத்தில் உணர்கிறீர்களோ, அந்த இடத்தில் உங்களுக்கு ஏற்படுகிற வலியும் வேதனையும் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும். அது மனித வாழ்வில் எந்த இடமாக இருந்தாலும் சரி. என்னால் அடுத்த மொழியை பேச முடியவில்லை, இன்னொரு இடத்தில் மாட்டிக்கொண்டேன், என் மொழியை பேசுகிறேன், எவருக்கும் புரியவில்லை, அடுத்த மொழியும் எனக்கு புரியவில்லை, இது எனக்கு வேதனை தருகிறது என்றால் என்ன செய்வாய்? அடுத்த மொழியை புரிந்து கொள்ள முயற்சிப்பேன், அல்லது எனது மொழியை கொண்டு எப்படியாவது நான் தகவல் பரிமாற முயற்சிப்பேன் என்றால் அந்த வலியும் வேதனையும் இன்னொரு உறவை உனக்கு பெற்றுத்தர, இன்னொரு நபரை உனக்கு நண்பனாக்க, அல்லது அந்த இடத்தில் நீ புரிந்து கொள்ளப்பட உனக்கு ஒரு வெற்றியை உரித்தாக்குகிறது என்றால் வலி நல்லது. Pain is good. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரே மிக அழகாக சொல்லுகிறார், நமக்கு சிலுவை வழியாக நமக்கு மீட்பு வருகிறது என்றால் சிராய்ப்புகளை தாங்கிக் கொள்ள பழகிக் கொண்டால் மட்டுமே விடுதலையை கொண்டு வர முடியும். நான் போதிக்கிறேன், நற்செயல் புரிகிறேன், அற்புதங்கள் செய்கிறேன், பார்வையற்றவருக்கு பார்வை, முடக்குவாதமுற்றவனுக்கு நடை, பேச தெரியாதவனுக்கு பேச்சு, இவையெல்லாம் தந்துவிட்டு எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி விட்டு நான் இப்படியே இருந்து கொண்டிருப்பேனா என்றால் இல்லை. தந்தையின் திருவுளம் அதுவல்ல. நான் கழுமரத்தில் தொங்க வேண்டும், சாட்டையால் அடிபட வேண்டும், ரத்தம் சிந்த வேண்டும், உடல் கிழிய வேண்டும், உயிர் நீக்க வேண்டும். Pain is good. வலி நல்லது, விடுதலையை கொண்டு வரும். எங்கே நீங்கள் உங்களுக்கு சௌகரியமாக உணரவில்லையோ அந்த இடம் உண்மையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் என்றால், இந்த நாள், இந்த ஆண்டு, கடந்த வருடங்கள் அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, கலாச்சார பண்பாட்டு மொழியியல் ரீதியாக, தத்துவார்த்த ரீதியாக நமக்கு மிகப்பெரிய அசௌகரியங்கள் இந்த தேசத்தில் வாழ்வதற்கு இயலாத சூழலில் எல்லாவற்றையும் தடுத்து தடுத்து வைத்து இருக்கிறார்கள். எதிலும் நான் என்னுடைய நிலைப்பாட்டை கொண்டு வந்து வைக்க முடியவில்லை. நான் மிக அசௌகரியமாக இருக்கிறேன். I am not in the comfort zone for the past few years, which means you are towards victory. நீங்கள் வெற்றியை நோக்கி போய் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் ஆண்டவர் மிக அழகாக திருப்பாடல் 68 மிக தெளிவாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? 5வது இறைவசனம், திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாலின் காப்பாளனாகவும் ஆண்டவர் இருப்பார். தூயகத்தில் உறையும் கடவுள். இது மிக அழகான ஒரு வசனம். தனித்திருப்போருக்கு கடவுள் உறைவிடம் அமைத்து தருகின்றார். சிறைப்பட்டோரை விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றார். ஆனால் அவருக்கு எதிராக கிளம்புவோர் வறண்ட நிலத்தில் வாழ்வர். அவருக்கு எதிராக என்றால் ஏழை எளியவர்களுக்கு எதிராக, உழைக்கிறவர்களுக்கு எதிராக விவசாயிகள் பல நாட்களாக, பல மாதங்களாக கத்தி கதறி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கலுதிஸ்தானியர்கள் என்று முத்திரையிட்டார்கள், சீக்கியர்கள் என்று முத்திரையிட்டார்கள். ஆனாலும் அவர்களை எதுவும் செய்ய முடியவில்லை. காரணம் அந்த இனத்தினுடைய பண்பாடு எவ்வளவு பெரிய ஒரு மிக அழகான ஒரு கேள்வியை எழுப்பி வைத்திருக்கிறது. என்னவென்றால், அரசை அச்சுறுத்துகிறது. எப்படி? இந்த இந்திய நாட்டினுடைய இராணுவத்தின் பெரும்பான்மையானவர்கள் தலைப்பாகை அணிந்த சீக்கியர்கள். பலர் இன்றைக்கு விடுமுறை போட்டுவிட்டு விவசாயிகளுடைய போராட்டத்தில் இருக்கிறார்கள். எனவே அரசு பயப்படுகிறது, இராணுவம் இறங்கி இருக்கிறது இந்த போராட்டத்தில். ஒருவேளை நாம் இவர்களை எந்தவித பாதுகாப்பு கருதி நடவடிக்கை எடுத்தாலும் இராணுவம் அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த நாட்டினுடைய முதன்மை அமைச்சரும் இந்த நாட்டினுடைய முதல் குடிமகனும் வாய்ப்புத்தி இருக்கிறார்கள் வேறு வழியின்றி. இப்படி ஒரு பயத்தை உருவாக்க
உங்களாலும் என்னாலும் முடியுமா என்றால் அந்த இடத்தில் வழி இருக்கிறதா என்றால் வழி இருக்கிறது. அது அவர்களுக்கு சொந்தமான இடமா என்றால் இல்லை. உண்ணவோ உறங்கவோ தங்கள் கடன்களை கழிக்கவோ அல்லது தங்களுக்கான அசௌகரியங்களை தாண்டி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் என்று சொல்லுகிற பாதுகாப்பு வளையத்தில் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இல்லை. ஆனாலும் அந்த இடம் மிக விரைவில் இந்த தேசத்தினுடைய மிகப்பெரிய மாற்றத்திற்கு விடுதலைக்கு வித்திட போகிறது என்றால் uncomfortable zones will bring you victory. வழி நல்லது. எனவே இந்த தேசத்தில் இப்பொழுது வழியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த நாட்டில் நம்மால் நிம்மதியாக நடமாட, நிம்மதியாக எதையும் செய்ய முடியவில்லையாம். சிறுமையில் அடைபட்டிருக்கிறீர்கள். பெரியவற்றிற்கு கடவுள் உங்களை அழைத்துக் கொண்டு போவார். தயாராக இருப்போம். மீண்டும் அழைத்து சொல்லுகிறேன், வழி நல்லது. வாய்ப்பு இருந்தால் வழிகளை சுவாசிக்க பழகிக் கொள்வோம். இந்த நாடு விடுதலை பெறும் நிச்சயமாக. அதற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த 2ஆம் வாசகத்தில் சொன்னது போல தொடர்ந்து ஜெபிப்போம், இறைவேண்டல் செய்வோம். ஆமென். நம்பிக்கையாளர் மன்றாட்டுக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். தாயும் தந்தையுமான இறைவா, எமது திரு அவைக்காக ஜெபிக்கின்றோம். எமது திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினரை ஆசீர்வதியும். எமது தாய் திரு நாட்டின் குடியரசு தினத்தை நினைவு கூறும் இந்நாளிலே திரு அவை என்று பெரிய குடும்பத்திலே ஒருவரை ஒருவர் அன்புடனும் சமாதானத்துடனும் அணுகி ஒற்றுமையை காக்க அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களை ஆள அரசர்களை தேர்ந்தெடுத்தவரே எம் இறைவா, என் தாய் திருநாட்டை ஆளும் ஆட்சியாளர்களை ஆசீர்வதியும். நாட்டின் வளங்களை பேணி காக்கவும் நாட்டின் செல்வங்களான மக்களை நீதி நிலையில் வழிநடத்தவும் நாட்டின் மக்களின் தேவையை அறிந்து திட்டங்களை தீட்டி செயல்படுத்தவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நீதியின் தெய்வமே எம் இறைவா, எமக்கென சட்ட திட்டங்களை பெற்று கொண்ட நாளை கொண்டாடுகின்ற இவ்வேளையில் சட்ட திட்டங்கள் மக்களை வாழ வைக்க மட்டுமே என்பதை எமது அரசியல் தலைவர்கள் உணர செய்தலும். சிறப்பாக மது திருப்பீடத்திலே எமது விவசாய பெருங்குடியினருக்காக ஏண்டி நிற்கிறோம். எத்தனையோ நாட்கள் நீதி வேண்டி போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்வில் நிம்மதியும் நியாயமும் கிடைக்க செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு ஆண்டவரே, எம் நாட்டில் இயங்கும் அனைத்து துறைகளின் அமைச்சர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இவர்கள் மக்கள் நல ஆற்றுக்கொண்டு ஊழல் ஆற்ற சமுதாய படைத்து ஏழை எளியோர் வாழ்வில் வளம் பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் இந்த நாட்டிற்காகவும் நாட்டு தலைவர்களுக்காகவும் நாட்டில் இருக்கிற நம் அனைத்து குடும்பங்களுக்காகவும் அருள் வேண்டி ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். கனிவுடன் ஒழுங்குபடுத்தி எம்மை நிலைநிறுத்தி ஆண்டு வரும் எங்கள் அன்பு தகப்பனே, நம்பிக்கையோடு எளியவர்கள் உமது திருப்பாதத்தில் வைத்த இந்த வேண்டல்களை நினைவு கூர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பாடலின் 374. உன் கரங்களில் என்னை தரு
கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். என்ன கொடுத்தாலும் பயனில்லை. நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். என்னையே நான் நீ கேட்கின்றாயா? என்னை முழுவதும் தருகின்றேன். என்னையே நான் நீ கேட்கின்றாயா? என்னை முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் தருகின்றேன். உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் தருகின்றேன். சகோதரர்களே சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த உன்னத திருப்பலி தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நம்மை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை தங்கள் அர்ப்பணித்து அடையாளமாக மக்கள் அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். எங்களது இறைப்பற்றுள்ள காணிக்கையும் திருமகன் நிலையான பலியோடு ஏற்றுக் கொள்ளப்பட அருளாக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். அழிவுக்கு உரிய மனிதருக்கும் ஒரு இறையல்பின் ஆதரவை அளிக்கின்றீர். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை தெளிவோக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றீர். இவை அனைத்தாலும் அளவற்ற மாற்றி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாக உமது மாண்பான தூதர்கள் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுனை காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சு புகழ்ந்து வாக்களித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதன் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்துள்ளோம். மேலும் உயிர் தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியார் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இந்த நாடும் நாமும் நமது எதிர் வருகிற தலைமுறைகளும் நன்றாக இந்த நாட்டில் குடியமர்ந்து வாழ்ந்திட அருள் கேட்டு ஆண்டவருடைய இரக்கத்தையும் அன்பையும் பெற்றுக்கொண்ட உன்னத பூமியாக இது திகழ வேண்டும் என்று இறை தந்தை இடத்தில் கரம் விரித்து பக்தியாக சொல்வோம். நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டுபிடினருளும் என்று ஆடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் தெய்வீக திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் என்று பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். பாடலின் 478. I would like to say a few words about the historical importance of 26 January, that is our Republic Day. Republic Day is the day to remember when the Constitution of India officially came into force on 26 January 1950. This historical act formally transitioned India to become an independent republic. India gained freedom from the British rule after a long struggle, but sadly this freedom did not come along with democracy and the right to choose our own government. We have to follow the laws and rules set by the British.
Due to the tireless efforts of the drafting committee with Dr. B.R. Ambedkar as the chairperson, our constitution was designed and came into force on this day. In order to honor and remember our great national leaders, we celebrate this day with lot of joy and enthusiasm. The constitution has rendered us certain rights and duties. As responsible citizens of India, we have to understand and implement our duties and safeguard our rights. On this auspicious day, I am very happy to give a warm welcome to all of you present here. A very special mention to our chief guest, Dr. Josephine, honorable correspondent, respected principals, reverend fathers, reverend sisters, parish council members, parishioners, parents, beloved staff, and my dear friends. Indeed, your presence make this event a colorful and happy. Wish you all a happy Republic Day. Be the change you want to see in this world and feel proud to be an Indian. Freedom in the mind, strength in the word, pureness in our blood, pride in our soul, zeal in our heart. Let's salute our nation on Republic Day. It is also a bounden duty to pray and give voice for the voiceless, powerless and rightless people who are still waiting for the real freedom and democracy. Let us spend few seconds in silence, surrendering to God all the political, spiritual, economical and physical condition of our country, especially for the farmers gathered in Delhi. May their voice be heard. Keeping the current situation of our country in our mind, we invoke God to heal our country and lead us in the coming years through the prayer song. Attention, Sanities. Attention, Tamil Tribal State. ஸ்ரீராரும் வதனமென திரள்வரத
request our chief guest to hoist the national flag. Flag salute. Order. Kodipattu. My brothers and sisters. I love my country. And I am proud of its rich and varied heritage. I shall always strive to be worthy of it. I shall give my parents, teachers, and all elders respect and treat everyone with courtesy. To my country and my people, I pledge my devotion. India will be in and prosperity alone lies my happiness. Candidates, I am glad to invite our chief guest, Dr. Josephine, to share your valuable thoughts with us. மதிப்பிற்குரிய பங்கு தந்தை, அன்பான முத்தான மாணவ மாணவிகள் மற்றும் கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இன்று நாம் அனைவரும் நம் நாட்டின் 72வது குடியரசு தினத்தை கொண்டாட கூடியிருக்கின்றோம். வெள்ளையர்களின் கையிலிருந்து விடுதலை பெற்று நமக்கென்று ஒரு தனி பாதையும் அரசியல் சாசனமும் உருவாக்கிய மகத்தான நாள் இன்று. குடியரசு என்றால் என்ன? குடியரசு என்றால் மக்கள் சக்தி என்று பொருள். இந்திய நாட்டின் முதல் குடிமகனாகிய குடியரசுத் தலைவரை மக்கள் பிரதிநிதிகள் தாமே தேர்ந்தெடுப்பதால் இந்திய குடியரசு என்று அழைக்கப்படுகிறது. அத்தகைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது. எல்லாமே மக்களால் என்று சொல்லப்படுகின்ற மக்களாட்சியில் மக்களுக்கென்று சில அடிப்படை கடமைகள் ஒன்று. இது இன்னைக்கு நான் எல்லாருக்கிட்டையும் ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புறேன். நாம் எப்பொழுதும் உரிமை பற்றி தான் பேசுவோம், ஆனால் கடமை பற்றி நாம் என்னைக்குமே பேச மாட்டோம். நான் இங்கு இந்திய குடிமக்களின் கடமை பற்றி பேச விரும்புகிறேன். முதலாவது கடமை, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியல் சட்டம், தேசிய சின்னம், தேசிய கொடி மற்றும் தேசிய கீதம் ஆகியவற்றிற்கு மதிப்பளிக்க வேண்டும். இரண்டாவது கடமை, சுதந்திர போராட்ட வீரர்களின் வேட்கையையும்
லட்சியத்தையும் நினைத்து போற்ற வேண்டும். வருங்கால சந்ததியினர் போராட்டமின்றி வாழவும் வளர்ச்சியின் பாதையில் நாட்டை முன்னோக்கி செலுத்தவும் அவர்கள் செய்த தியாகங்களை நினைவில் கூற வேண்டும். மூன்றாவது கடமை, நாட்டின் இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை பாதுகாக்க வேண்டும். அதாவது யூனிட்டி, சாவரினிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி. நம் நாட்டில் மொத்தம் 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள், 427க்கும் மேலான மொழிகள், வித்தியாசமான தட்பவெப்ப நிலைகள், உடை, பேச்சு, வாழ்க்கை முறை என்று எல்லாவற்றிலும் வேற்றுமை இருக்கின்றது. ஆனாலும் இந்தியர்களாக இன்று நாம் ஒன்றிணைந்திருக்கிறோம். நாட்டின் பாதுகாப்பிற்காக செயலாற்றுதல், மதம், மொழி, இன வேற்றுமைகளை களைந்து சகோதர உணர்வுடன் தேசிய ஒருமைப்பாட்டை தழைத்தோங்க செய்தல். இவ்வாறாக பல கலாச்சாரம் கொண்ட நாம் வேற்றுமையில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நம்முடைய பன்முக பாரம்பரிய கலாச்சார மேன்மையை மதித்தல், தமிழராகிய நாம் நமது கலாச்சார பண்பாட்டை மதிப்பது போன்று சக இந்தியர்களின் உணர்வையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க வேண்டும். அதன் முதல் கடமை நமது நகரவாசிகள் இந்த விஷயத்தில் மக்கும் குப்பை மக்காத குப்பை என்ற முதல் அடிப்படை தலைமையிலே இங்கே இருந்திருக்கிறோம். இன்னுமே அதுவே நம்ம செயல்படுத்த முடியல. ஆனாலும் முயற்சிப்போம். அறிவியல் மனப்பான்மை மற்றும் மனிதனையும் வளர்ப்போம். எதையுமே அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக இருந்தால் மட்டும் ஏற்றுக்கொள்வோம். பொது சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்வோம். பேருந்துகளை எரிப்பது, பொது சொத்துக்கு சேதம் விளைவிப்பது, இவை அனைத்தும் பழைய தலைமுறையினரோடு மறைய வேண்டும். அடுத்தது, ஸ்ட்ரைவ் ஃபார் எக்ஸலன்ஸ். தன்னுடைய முழு முயற்சியால் அனைத்து துறைகளிலும், அதாவது தனி மனித மற்றும் கூட்டு முயற்சினாலும் அனைத்து துறைகளிலும் வெற்றி பெற பாடுபட்டு தேசத்தை சாதனை பாதையில் கொண்டு செல்ல முயல்வோம். அதாவது சாஃப்ட்வேராக இருக்கலாம், ஹார்ட்வேராக இருக்கலாம், ஆசிரியர்களாக இருக்கலாம், இன்ஜினியர்களாக இருக்கலாம். எங்கே சென்றாலும் உங்கள் முயற்சியை நீங்கள் முன்னேற்றம் அடைய வேண்டும். உங்க முயற்சினால் மட்டுமல்ல, கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து முன்னேற்ற பாடுபட வேண்டும். பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர்கள், அதாவது கார்டியன்ஸ், தங்கள் குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வி பெறுவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும். 6 முதல் 14 வயதுள்ள குழந்தைகளை கண்டிப்பாக பள்ளிக்கு அனுப்ப வேண்டும். ஏனென்றால் ஒரு நாட்டின் எதிர்காலம் அதன் இளைய தலைமுறையினர் தான். அவர்களின் கல்வியை பொறுத்தே இந்த நாட்டின் எதிர்காலம், முன்னேற்றம் ஆகியவை இருக்கின்றது. இதை கருத்தில் கொண்டு தத்தம் பிள்ளைகள் மட்டுமின்றி ஏனைய வசதியற்ற பிள்ளைகளும் கல்வியது பெறுமாறு தங்களாலான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். நான் பேசிய அனைத்தும் நமது அரசியல் சாசனத்தில் இருக்கின்றது. இவற்றை நாம் அறிந்து பின்பற்றுவோம். முடிவாக, துவக்கமோ தியாகிகளிடமிருந்து, முடிவோ நம்மிடம். சிந்திப்போம், செயல்படுவோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். ஜெய்ஹிந்த். Thank you, ma'am, for your words on this auspicious occasion. Now it's my time to call my friend Jessica to thank gathering. Give thanks to the Lord, He is only God. His love endures forever. Summing up all the beautiful events on this great morning, it's my privilege to thank our chief guest, Dr. Josephine, for her simple presence and variable thoughts. Also, I am happy to thank our dear correspondent, Reverend Fathers, Reverend Sisters, Principals, Parish Council members, parishioners, parents, staff, and my dear friends for your endless support and participation. Thank you one and all. Stay safe, stay healthy. Jai Hind. Sanities, National Anthem. Attention, National Anthem.